ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. ஜரத்காருன்னு ஒரு முனிவர் இருந்தார். பெரிய தபஸ்வி. உபவாசம் இருந்து உடம்பை வருத்திண்டு மனசை கட்டுப்படுத்திண்டு கட்ட பிரம்மச்சாரியா சிங்கமா இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஜரத்காரு காட்டு வழியா எங்கேயோ போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு பாறைக்கு அடியிலிருந்து சில ஜீவன்கள் தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தார். யார் வாழலாம், ஏன் அப்படி தொங்கின்னு இருக்கா அப்படின்னு கிட்ட போய் கேட்குறாரு, யார் நீங்களாம்? அவர் சொன்னார், நாங்கள் தான்ப்பா உன்னுடைய பித்ருக்கள். எங்கள் வம்சத்தில் கடைசி ஆம்பளை நீ தான். காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் பெற்றுட்டேன்னா எங்கள் வம்ச விருத்தி ஆகும், நாங்களும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அது வரைக்கும் இப்படியே தொங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னார். ஜரத்காரு, ஓஹோ அப்படியா, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு மணல் கயிறு எஸ்வி சேகர் மாதிரி கண்டிஷன் போடுறார். என்னப்பா கண்டிஷன் அப்படிங்கிற, என் பெயர் கொண்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதாவது என் மனைவிக்கு ஜரத்காருன்னு பேர் இருக்கணும், அப்பதான் பண்ணிப்பேன் அப்படிங்கிறார். சரிப்பா ஏதோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பார்க்குறா, ஊர் உலகத்துல பொன் குழந்தைகளுக்கு என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறா. யக்ஷிகா ஜிக்ஷிகா. ஜரத்காரும் ஒத்தரும் பேர் வைக்க மாட்டேங்கிறார். இவர் ஊர் ஊரா ஜரத்காருவை தேடிட்டு போயின்னு இருக்கார். இவர் இப்படி மிஸ் ஜரத்காருவை தேடிட்டு போயின்னு இருக்கச்சே நாகலோகத்துல என்ன ஆறுது,